வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிற ரெசிபி பால் கஞ்சி. நல்ல பயறு தேங்காய் பால் போட்டு பச்சை அரிசியில் செய்கிற இந்த பால் கஞ்சி எப்படி செய்கிறதுண்டு வாங்க பார்க்கலாம். இந்த பால் கஞ்சி செய்கிறதுக்கு இதில் சிவப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். வெள்ளை பச்சை அரிசியும் எடுத்து நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் சிவப்பு பச்சை அரிசி கூடுதலான டேஸ்ட்டை கொடுக்கும் தேங்காய் பாலோட சேரிக்க. அப்போ 1 கப் சிவப்பு பச்சை அரிசி எடுத்திருக்கிறேன். அதுக்கு 1/4 கப் வறுத்த பயறு, உடைத்த பயராக வறுத்தெடுத்தது நான் இதில் அதையும் இதோட சேர்த்து கொள்ளுறேன். இப்போ இதை நல்ல வடிவாக கழுவி கொண்டு வரப்போகிறேன். இப்போ வடிவாக கழுவி 2 கப் தண்ணி விட்டு இப்போ இந்த அரிசியை முதல்ல அவிக்க போகிறேன். நான் இப்போ அரிசி கொதிக்குது. நீங்கள் இதை ப்ரெஷர் குக்கரோ ரைஸ் குக்கரில் கூட செய்து கொள்ளலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன். கொஞ்சம் உப்பு கூடவே இருக்கட்டுக்கும். இதுக்கு இன்னும் 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். பாருங்க, 3 கப் தண்ணி விட்டு நான் 1 கப் அரிசிக்கு. இப்போ கொஞ்சம் இது அவிஞ்சு வந்துட்டு கஞ்சி என்றபடியாக நல்லா கரைந்த வார பதத்தில் இருந்தால் தான் கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் அவிய விட போகிறேன். இப்போ பாருங்க, விட்ட 3 கப் தண்ணி எல்லாமே இந்த அரிசி அப்படியே இழுத்து அவிந்து வந்திருக்கு. இப்போ 1/2 கப் தேங்காய் பால், நல்ல திக்கான தேங்காய் பால் 1/2 கப் சேர்க்கிறேன். அதோட இன்னும் 1 கப் தண்ணி. இப்போ சுடு தண்ணி தான் நான் விடுகிறேன். ஏனென்று சொன்னால் அரிசி அவிஞ்சு கொண்டு வரைக்கும் நாங்கள் இடையில் சேர்க்கிற தண்ணி பச்சை தண்ணியாக சேர்க்கக்கூடாது. சுடு தண்ணி சேர்க்கும்போது அரிசி அரைப்பதமாக அவியாமல் நல்லாக அவிந்து வரும். பாருங்கோ, இது கஞ்சிக்கு இது சரியான பதமாக வந்துட்டுது. அப்படியே கரண்டின்ற அடிப்பக்கத்தால் அப்படியே அந்த அரிசியை கொஞ்சம் நசித்து விடுவோம். அப்போ இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். பாருங்க, அளவான தண்ணியாக இது வந்துட்டுது. இதை விட இறுகி எடுத்தால் நாங்கள் அது கஞ்சி மாதிரி குடிக்கிறதுக்கு ஒரு சுவையை கொடுக்காது. ஐயோ, சுட சுட ஊதி ஊதி இந்த பால் கஞ்சியை குடிக்கிற ஒரு சுகமே தனிதான். என்னுடைய இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கறதா அமையும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.